ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட smashtime டெக் சேனல். நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சங்கர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேஷியஸ் சீசரோட என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலான ப்ளைன் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டெக்ஸ்ட்டாகவே வந்து டிக்ரிப்ட் பண்ணி அதை இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது இடையில வந்து அந்த ஃப்ரிட்ஜில், அதாவது அந்த கனெக்ஷனில் கனெக்ட் ஆகி யாரும் இன்டரப்ட் பண்ணி அந்த பேக்கேஜஸை வந்து பிரித்து பார்க்காத மாதிரி பண்ணுறது தான் என்கிரிப்ஷன். இப்போ வந்து அவர் ஒரு என்கிரிப்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த என்கிரிப்ஷன் நம்ம வந்து பைத்தானில் ரன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் ஒரு டெர்மினல் கொடுத்துருங்க. பைத்தானை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நானோ சாம்பிள்.py க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபைலை. ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் A to Z அப்படி ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஆர்டராக கொடுத்துருக்கேன். இதில் ஏங்கிறது 0, பிங்கிறது 1, சிங்கிறது 2 அப்படின்ட்டு, இசட்ங்கிறது 25 அப்படின்னு 25 மொத்தம் வந்து 26 ஆல்ஃபபெட்ஸும் 0 to 25 இண்டெக்ஸ் வேல்யூஸாக ஸ்டோர் ஆகிருக்கு. எஸ்டிஆர்னு க்ரியேட் பண்ணி ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிளை க்ரியேட் பண்ணி raw_input அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். என்டர் மெசேஜ். அதாவது நார்மல் இன்புட்டுக்கும் ரா இன்புட்டுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரா இன்புட்டுங்கிறது ஒன்லி ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் ஆக்செப்ட் பண்ணும். நார்மல் இன்புட் எல்லா டேட்டா டைப்ஸையும் வந்து ஆக்செப்ட் பண்ணும். ஃப்ளோட்டட், இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு, காம்ப்ளெக்ஸ், பைனரி எல்லாத்தையுமே ஆக்செப்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் லைன் வந்து n is equal to length of ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து எஸ்டிஆரோட லென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி n-ல் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போது அவுட்புட்டை வந்து, அதாவது என்கிரிப்ஷன் வந்து அவுட் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே அவுட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபார் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் I in ரேஞ்சில் வந்து என்னோடய வேல்யூ கொடுத்துருங்க. சப்போஸ் நான் இப்போ வந்து கியூன்னு தரேன்னா அதில் 0, 1, 2 இந்த 3 இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்கும். C equal to str of I. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கே அப்படிங்கிறது வந்து என்டர் மெசேஜுங்கிறதுல கே அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னா, கேங்கிற வேர்டு வந்து எத்தனாவது இண்டெக்ஸ், 0th இண்டெக்ஸ். 0th இண்டெக்ஸில் இருக்கிறத கே அப்படிங்கிற வேல்யூ வந்து சியில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இப்போ சியில் வந்து கே அப்படிங்கிற வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லொக்கேஷன், அதாவது லொக்கேஷனை LOCன்னு நான் எழுதியிருக்கேன். loc equal to alpha dot find C. இப்போ வந்து சிங்கிறது வந்து கேரக்டர் கேவா, கேங்கிற வேல்யூ வந்து ஆல்ஃபா அப்படிங்கிற வேரியபிளில் எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனை எடுத்து LOC அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் I, C, LOC லாக் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எல்லா வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ நியூ லொக்கேஷன் ஈக்குவல் டு நார்மல் லொக்கேஷன், அதாவது இப்போ வந்து கியூ அப்படிங்கிறதுல கேங்கிறது வந்து 10th பிளேஸில் இருக்குன்னா 10+3 அப்படிங்கிறது 13 வருதா, 13ங்கிறதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ வந்து n. அப்போ வந்து கேங்கிறது n-ஆ வந்து என்கிரிப்ட் ஆகிடும். k+3 +3 out plus is equal to
ஆல்ஃபா ஆஃப் நியூ லாக். இப்போ வந்து நியூ லாக்கில் வந்து 13 இருக்குது. நியூ லாக் 13 இருக்கனால ஆல்ஃபா 13ல் என்ன இருக்குது, எண்ணை வந்து அவுட்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். இதே மாதிரி வந்து அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை கேரக்டர்ஸ் வந்து நம்ம தரமோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு லைன் பிரிண்ட் நியூ லாக் அவுட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ நியூ லாக்கோட வேல்யூ வந்து 13, அதோட அவுட்புட் n. ஓகே, இதை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக முடிஞ்சோடனே வந்து என்கிரிப்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ என்கிரிப்ட் ஸ்ட்ரிங் என்னவாக இருக்குன்னா அவுட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பட்டன் அமைத்து சேவ் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் sample.py கொடுத்து என்டர் கொடுத்துட்டு மெசேஜில் KIO அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த ப்ரோக்ராமை வச்சு நீங்கள் பார்த்து அந்த ப்ரோக்ராமை பார்த்து இந்த அவுட்புட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் கான்செப்டும் புரியும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள்.